கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1783 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா 55 அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் என்றால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். சில வேளைகளில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளும் வருகிறது, பிள்ளைகள் அல்லாதவர்களுக்குள்ளும் வருகிறது. கர்த்தரிடத்தில் எப்பொழுது வந்து விட்டீர்களோ, இயேசுவிடத்திலே எப்பொழுது அவருடைய அழைப்பை ஏற்று வந்தீர்களோ, அன்றே மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கிவிட்டது. மேன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். மேன்மையான காரியங்களை செய்வது மட்டுமல்லாது, மேன்மையான காரியங்களை இப்பொழுதும் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் மேன்மையான காரியங்களையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அவர் நன்மை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, மேன்மைப்படுத்தி வாழ வைக்கிற அந்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வசனம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் வாழ்க்கையில் மேன்மை இல்லையே, என் தொழிலில் மேன்மை இல்லையே, குடும்பத்தில் மேன்மை இல்லையே என்று கலங்க வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்வார், மூடிக்கொள்ளுவார், காத்து கொள்வார். இயேசுவிடத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் மேன்மையினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.